விஜய் ரசிகர்களும் டிவிக்கு தொண்டர்களும் ரொம்ப பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் ஜனநாயகன். என்னடா இந்த படத்துக்கு எந்த பிரச்சனையுமே வரலையே, ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கே அப்படின்னும் போது இன்னைக்கு சென்சார் போர்டுல வச்சாண்டா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய செக்கை வந்து வச்சிருக்காங்க. நீதிபதி தரப்புல வந்து ஒரு கருத்தும் சொல்றாங்க. இப்போ இந்த தணிக்கைக்குழு நடந்துக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப அசாதாரணமா இருக்கு. திட்டமிட்டே இந்த படத்தை வந்து முடக்கிறதுக்காக இந்த படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக கூடாதுன்றதுக்காக பண்றாங்களா? சார், சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும். பராசக்தியில ஒரு டயலாக் வரும், ஏன் டெல்லி தான் வந்து இந்தியாவா, எதுக்கத்தாலும் டெல்லிக்கு போகணுமா அப்படிங்கிற ஒரு டயலாக் வரும். அந்த டயலாக் வந்து எவ்வளோ அரசியல்ல முக்கியமான ஒரு வசனம்ன்றது தெரியும். அப்படிப்பட்ட படத்துக்கே வந்து இன்னைக்கு சான்றிதழ் வெளியே வந்துருச்சு, அவங்க படத்தை ரிலீஸ் பண்ண தயாராயிட்டாங்க அப்படின்னும் போது பகவந்த் கேசரின்ற படத்தோட ரீமேக் தாங்க இந்த படம். அதுல இருக்கக்கூடிய பல காட்சிகள் இதுல இருக்கு, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனநாயகன் படத்துல இன்னொரு என்னதாயா பண்ணி வச்சிருக்கிற. கண்டிப்பா ஜனவரி 9 படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது வந்து 90% வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நிரூபணம் ஆயிருக்கு. நடிகர் விஜய் படத்துக்கு பிரச்சனை இல்லாம ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டா சமீப காலங்களில் ஒரு சில படங்கள் தான் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி வந்த பல படங்கள் பிரச்சனையோட தான் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஏன் விஜய்க்கு மட்டும் அப்படிதானா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம நிறைய சோசியல் மீடியாஸ் எல்லாம் பேசியிருப்போம். இப்போ கூட விஜய் ரசிகர்களும் டிவிக்கு தொண்டர்களும் ரொம்ப பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் ஜனநாயகன். விஜய் அவர்களுடைய கடைசி படம் சொல்லி விஜய் அவர்களே சொன்னதுக்கு அப்புறமா இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. என்னடா இந்த படத்துக்கு எந்த பிரச்சனையுமே வரலையே, ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கே அப்படின்னும் போது இன்னைக்கு சென்சார் போர்டுல வச்சாண்டா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய செக்கை வந்து வச்சிருக்காங்க. அதாவது ஜனவரி 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் டிசம்பர் 18க்கு இந்த படத்தோட சென்சாருக்காக இந்த படத்தை அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பும் போது என்னென்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இதுல சில காட்சிகள் வன்முறை அதிகமா இருக்கு, ரொம்ப வயலன்ஸா இருக்கு, இந்த காட்சிகளை நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பல வசனங்களை மியூட் செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கும் போது அதையெல்லாம் படக்குள்ள வந்து சரி செஞ்சு நாங்கள் திரும்ப அனுப்புறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 நாட்கள் கழிச்சு படத்தை திரும்பவும் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து இதுல வந்துட்டு ஒரு மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி சில காட்சிகள் இருக்கு, அதை நீக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து படக்குழு வந்து ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட பட சான்றிதழ், அதாவது யூஏ உங்களுக்கு தரலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வாய்மொழியா சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லியும் அதுக்கப்புறம் சான்றிதழ் கையில வந்துச்சா அப்படின்னு கேட்டா இன்னும் அந்த சர்டிபிகேட் வரல. வந்ததான படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னும் போது அந்த சான்றிதழ் இன்னும் வரல அப்படின்றதுக்கு அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம திரும்ப போய் ஒரு கேள்வியா கேட்டா, ஏன் இந்த படத்துக்கு சான்றிதழ் கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதை தாண்டி நாங்க இந்த சென்சார் போர்டுல படம் பார்த்த அந்த 5 பேர் கொண்ட குழு இருக்கு இல்லையா, அதுல ஒருத்தர் இந்த படத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, என்னுடைய பிரச்சனையை அங்க இருக்கக்கூடிய யாருமே கேட்கல, அதனால இந்த படத்தை வந்து நம்ம மறுதணிக்கை செய்யணும் அப்படின்ற ஒரு புகாரை கொடுத்ததா வந்து இப்போ வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க. அதாவது படக்குழு ப்ராப்பரா வந்து தன்னுடைய படத்தை வந்து சென்சார் பண்றதுக்காக வந்து கொடுத்து அது வந்து சென்சார் செய்யப்பட்டு யூஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்ட ஒரு படத்தை திரும்ப மறுதணிக்கைக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத படக்குழுவுக்கு தெரிவிக்கவும் இல்லை, அதற்கான ஏற்பாடுகளை செய்யறதுக்காக இவங்களும் ஆயத்தமாகவும் இல்லை. இதனால இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. இதுல வந்து ஒரு 3 பகுதியா நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை வந்து அரசியலா பார்க்கணும்னா அரசியலாவும் பார்க்கலாம், சிக்கலா பார்க்கணும் அப்படின்னா விஜயும் சிக்கல்களும் அப்படின்ற இதுல பார்க்கலாம், மூணாவதா சினிமா வியாபாரமா பார்த்தா அதுலயுமே பார்க்கலாம். சோ இந்த 3 இதையும் தான் பிரிச்சு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீதிமன்றத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஜனநாயகன் தரப்புல இருந்து ஒரு மனு வந்து கொடுக்குறாங்க. ஜனவரி 9ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணணும், இன்னும் எங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கல, அதுக்கான காரணத்தை கேட்கும்போது சரியான பதில் வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க இருக்கக்கூடிய நீதியரசர் ஆஷா வந்து ஒரு பதில சொல்றாங்க. ஏன் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுமா, 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிக்கலாமே, தை பிறந்தால் வழி பிறக்கம் அப்படின்ற ஒரு பதில சொல்றாங்க. அதுக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா அது என்ன சம்பந்தம்ங்கிறதே நமக்கு புரியல, அந்த அளவுக்கு தான் அந்த பதிலும் இருந்துச்சு. இதை தாண்டி நீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதாவது நீதிபதி கேட்கிறாரு, ஜனநாயகன் மறு ஆய்வுக்கு சென்றது குறித்து படக்குழுவுக்கு தணிக்கை வாரியம் ஏன் தெரிவிக்கவில்லை அப்படின்னு நீதிபதி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அதுக்கு மத்திய அரசு தரப்புல அவர்களுடைய வழக்கறிஞர் கொடுக்க பதில் என்ன அப்படின்னா, மறு தணிக்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தகவல் படக்குழுவுக்கு ஜனவரி 5 தெரிவிக்கப்பட்டது அப்படின்றதை சொல்லியிருக்காரு. அடுத்ததா தணிக்கை வாரியம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜனநாயகனுக்கு தணிக்கை
சான்றிதழ் வழங்க 4 வாரம் அவகாசம் தேவை. அதாவது தணிக்கை சான்றிதழ் கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு 4 வாரங்கள் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. டிசம்பர் 18ல இருந்து நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா 4 வாரம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அடுத்த, அதாவது பொங்கலை கழிச்சு தான் நம்ம கிட்ட வரும்ன்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு படத்தை தணிக்கை செய்ய 15 நாட்கள் தேவைப்படும் சொல்லி மத்திய அரசு தரப்புல சொல்றாங்க. படத்தை மறுதணிக்கை செய்வதற்கான குழுவை அமைக்க 20 நாட்கள் அவகாசம் உண்டு அப்படிங்கறதையும் மத்திய அரசு வழக்கறிஞர் வந்து மென்ஷனும் பண்றாரு. தணிக்கை சான்றி கோரி ஜனநாயகன் படக்குழு டிசம்பர் 18 விண்ணப்பித்திருக்காங்க அப்படிங்கறத மத்திய அரசு தெளிவா சொல்றாங்க. நாளை மறுநாள் படம் ரிலீஸ் என கூறி சென்சார் தணிக்கை சான்றிதழ் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல சொல்றாங்க. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஜனநாயகன் படக்குழு சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, நாங்க படத்தை தயார் பண்ணி சென்சார் போர்டுக்கு அனுப்பிச்சிட்டோம், அவங்க இந்த படத்தை பார்த்துட்டு யூஏ சான்றிதழ் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா ஒரு புகார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மறுதணிக்கைக்காக போய் போறாங்க. சரி, மறுதணிக்கை பண்ண போறாங்களே அப்படின்றதுக்காக நாங்க திரும்ப போய் ஒரு கேள்வியை கேட்கும்போது எங்கள்கிட்ட சரியான பதில் இல்லை அப்படின்னும் போது தான் இந்த மனுவை வந்து அவங்க வந்துட்டு உயர்நீதிமன்றத்தில் போய் தாக்கல் பண்றாங்க. தாக்கல் பண்ண மனு வரக்கூடிய பதில் வந்து இதுவா தான் இருக்கு. ஒரு சென்சார் போர்டுல ஒரு படத்தை பார்க்கறாங்க அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ECN RC இருக்கு. ECங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு 5 பேர் இல்ல 3 பேர் கொண்ட குழு அந்த படத்தை பார்ப்பாங்க. தனித்தனியா கருத்துக்களை எழுதுவாங்க. இந்த படத்துல இதெல்லாம் சரியா இருக்கு, இதெல்லாம் தவறா இருக்கு, இதெல்லாம் நீக்கப்பட வேண்டிய காட்சிகள், இதெல்லாம் தேவையில்லாத காட்சிகள், இங்க மியூட் பண்ணணும், இந்த இடத்துல இந்த வார்த்தை தேவையில்லை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லணும். அதுக்கப்புறமா ஒருவேளை இந்த படத்துல அந்த 3 பேர்ல சரியான முரண்பாடா இருந்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து அது RC, அதாவது திரும்ப வந்து மறுதணிக்கை பண்றதுக்காக அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா அந்த படத்துல கூடிய சில விஷயங்களை வந்து நீக்கிறதா சேர்க்கிறதான்ற முடிவு பண்ணி கடைசியா ஃபைனலா ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இது யூவா, யூபேஏவா இல்ல ஏவா அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் படம் வந்து தியேட்டருக்கு வரும். ஆனா இதுக்குள்ள என்ன குழப்பம் நடந்துச்சு அப்படிங்கறத இன்னும் தெளிவா வந்து அவங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இப்ப வரைக்கும் பட தயாரிப்பு நிறுவனம் வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறாங்க, எங்களுக்கு ஏன் இதை முன்னாடியே சொல்லல? நீதிபதி கேட்கிற அதே கேள்வியை திரும்பவும் கேட்கிறாங்க. அப்படின்னும் போது நீதிபதி தரப்புல வந்து ஒரு கருத்து சொல்றாங்க. இப்போ இந்த தணிக்கை குழு நடந்துக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப அசாதாரணமா இருக்கு. அதாவது இதுக்கு பின்னாடி ஏதேனும் அரசியல் இருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வையும் பார்க்கறாங்க. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லிட்டு ஒரு நீதிபதி சொல்றாங்க அப்படின்னா ஜனவரி 9ஆம் தேதி தான் வரணுமா என்ன? 10ஆம் தேதி வந்தா கூட ஓகே தானே அப்படின்னு அவங்க சொல்ற காரணமா இருக்கட்டும். அதுக்கடுத்து பொங்கல் கழிச்சு, அதாவது 4 வாரம் தணிக்கை குழுக்கு வந்து ஒரு அவகாசம் தேவை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்துட்டு இப்போ ஓபன் அப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, திட்டமிட்டே இந்த படத்தை வந்து முடக்கிறதுக்காக இந்த படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக கூடாதுன்றதுக்காக பண்றாங்களா? விஜய் வந்து இப்ப அரசியலா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பாஜக வந்து தன்னுடைய கொள்கை எதிரியா சொல்லியிருக்காரு. அப்படின்னும் போது பாஜக கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வரதுக்கு விஜய் எதையாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நிறைய இடி ரைடு, மற்ற விஷயங்கள், இந்த கரூர் சம்பவம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு நிறைய விஷயங்களை பார்த்தோம். அவங்க பின்னாடி என்னென்ன விஷயங்கள் பண்றாங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஒரு படத்தை முடக்கிறது மூலியமா அவருக்கு ஒரு பயம் வரும், ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிடலாம், அது மூலியமா வந்து விஜயை மிரட்டி பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக பண்றாங்கன்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் தோணுது. இதை தாண்டி சிக்கல்களும் விஜயும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விஜயோட ஒரு படம் கூட வந்துட்டு ரொம்ப ஈஸியா ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாவது வந்துடும். அதுல முக்கியமான பிரச்சனையா வந்து பார்த்தது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு தீபாவளிக்கு மெர்சல் படம் ரிலீஸ் ஆகுது. மெர்சல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அக்டோபர் 17ஆம் தேதி, 18ஆம் தேதி படம் ரிலீஸ், 17ஆம் தேதி மாலை வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்சார் சர்டிபிகேட் வரவே இல்லை. காரணம், மெர்சல்ல இடம்பெற்ற ஒரு வசனம் அது வந்து நேரடியாவே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு GST அப்படின்ற விஷயத்தினால. சோ அந்த விஷயத்தை நீங்க எடுக்கணும்னு சொல்லி அங்க இருந்து தணிக்கை குழு சொல்றாங்க, இல்ல நாங்க எடுக்க மாட்டேன்னு சொல்லி இங்க நிக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறமா வந்துட்டு கடைசி நிமிஷத்துல ஒரு நீதிபதி அந்த வழக்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து தணிக்கை சான்றிதழ் கிடைக்குது. அக்டோபர் 18 வந்து மெர்சல் படம் ரிலீஸ் ஆகுது. சோ இந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு, இப்போயும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு விஜய் ரசிகர்கள்லாம் வந்து அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல உண்மையிலேயே வந்துட்டு ஜனநாயகன் படத்துல கட் செய்யப்பட வேண்டிய வசனங்கள் இருக்கா, மியூட் செய்யப்பட வசனங்கள் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து தணிக்கை குழு இன்னும் தெளிவா வந்து ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லல. ஆனா இங்க சுத்தி இருக்கக்கூடிய நிறைய செய்திகளை பாத்தீங்க அப்படின்னா, மத ரீதியான காட்சி ஒன்று இருக்கு, அதை நீக்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு நிறைய வந்து ஒரு வயலன்ஸான விஷயங்கள் இருக்கு, அதையும் வந்து நீக்க சொல்லியிருக்காங்க. பல வசனங்களை மியூட் செய்ய சொல்லியிருக்காங்க. இது மூணும் வந்து பாத்தீங்கன்னா பரவலா பேசப்படக்கூடிய விஷயம், இன்னும் தணிக்கை குழுல இருந்து சொல்லப்படக்கூடிய விஷயம். இதை தாண்டி வந்து பாதுகாப்பு படையோட சின்னத்தை இவங்க தவறுதலா பயன்படுத்தியிருக்காங்க, முறையான ஆய்வு செய்யாம பயன்படுத்தியிருக்காங்க, அது ரொம்ப தவறு. அதனாலையுமே வந்து இந்த படத்தை வந்து நாங்க வந்து மறுதணிக்கை செய்யணும் அப்படின்றத. ஆனா இந்த விஷயத்தை ஏன் படக்குழு கிட்ட அப்பவே தெரிவிக்க
தெரிவிச்சிருந்தா அவங்க விஷயத்தை மாத்தி கொடுத்திருக்கலாமே, இல்ல அவங்களுக்குள்ள ஏதாவது வாக்குவாதம் நடந்துச்சா அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க வேண்டி இருக்குது. இது ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இது விஜய்க்கு எதிராக திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய, திட்டமிட்டு எதிர்க்கணும், இந்த படத்தை முடக்கணும்ன்றதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்களா, இல்ல இது வந்து தணிக்கை குழு எப்பவுமே வந்து பண்ற மாதிரியான விஷயங்களை தான் பண்றாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஒரு படம் வருது, கங்கனா ரனாவத் தான் அந்த படத்தை வந்து நடிக்கிறாங்க. அந்த படத்துக்கும் இதே மாதிரி பல பிரச்சனைகள் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இத்தனைக்கும் கங்கனா ரனாவத் வந்து பாஜகவோட எம்பியா இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பாஜக இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கே இந்த பிரச்சனை வருது அப்படின்னா தணிக்கை குழு வந்து தன்னிச்சையா தான் செயல்படுது, அவங்களை யாரும் அடக்க முடியாது அப்படிங்கிற வாதத்தை வந்து தணிக்கை குழு வந்து சொல்றாங்க. எங்களை வந்து யாருமே அடக்கல, எங்களுக்கு எந்த அஜெண்டா கிடையாது அப்படின்னு. ஆனா அந்த உட்கார்ந்து பார்த்தாங்க இல்லையா ஒரு 5 பேர், அந்த 5 பேர், அந்த 5 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு அவருடைய பேக்ரவுண்ட்ல அவருக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கலாம், அவருக்கு ஒரு கட்சி சார்பாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு சில விஷயங்கள், சில காட்சிகள் வந்து நீக்கணும், இல்ல இந்த படத்தை வந்து கொஞ்சம் டிலே பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். சோ அப்படியும் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்க பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு பார்வையும் பார்க்கப்படுது. இதையெல்லாம் தாண்டி இது ஒரு சினிமா வியாபாரமா பார்க்கணும் அப்படின்னா, ஜனநாயகன் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு உலகளாவிய எல்லா திரையரங்குகளையும் ஒரு 5000 திரையரங்குகள் வரைக்கும் சொல்றாங்க. இத்தனை திரைகள் ரிலீஸ் ஆக போற ஒரு படம் அப்படின்றது அறிவிச்சிட்டாங்க. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தயாரா இருக்கும். விநியோகஸ்தர்கள் கையில வந்துட்டு இன்னைக்கு எல்லா விஷயம் மினிமம் கேரண்டின்றதுக்காக படத்தோட அந்த இதெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. சோ கியூப் இத்தனை பிரச்சனைகள் இருக்கு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா எல்லாரும் தயார் நிலையில, அதாவது படம் ரிலீஸ் ஆக போகுது, நமக்கு வந்து கலெக்ஷன் நல்ல போகுது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு கோடியை போட்டு படம் எடுத்து அந்த படத்தை ரிலீஸுக்காக ரெடி பண்ணி அதுக்கான அந்த ப்ரமோஷன் விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப அந்த படம் சரியான தேதியில் ரிலீஸ் ஆகாம ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ இவங்க சொல்ற மாதிரி ஒரு 2 வாரம் கழித்து ரிலீஸ் ஆனா அந்த படத்தோட வியாபாரம் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. அதாவது இப்போ காமெடியா கூட ஒரு மீம் பார்த்துட்டு வந்தேன். பராசக்தியில ஒரு டயலாக் வரும், அந்த படத்துல டயலாக் ஒன்று வருது, ஏன் டெல்லி தான் வந்து இந்தியாவா, எதுக்கத்தாலும் டெல்லிக்கு போகணுமா அப்படிங்கிற ஒரு டயலாக் வரும். அந்த டயலாக் வந்து எவ்வளவு அரசியல்ல முக்கியமான ஒரு வசனம்ன்றது தெரியும். அப்படிப்பட்ட படத்துக்கே வந்து இன்னைக்கு சான்றிதழ் வெளியே வந்துருச்சு, அவங்க படத்தை ரிலீஸ் பண்ண தயாராயிட்டாங்க அப்படின்னும் போது பகவந்த் கேசரின்ற படத்தோட ரீமேக் தாங்க இந்த படம். இந்த அதுல இருக்கக்கூடிய பல காட்சிகள் இதுல இருக்கு, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனநாயகன் படத்துல வினோத் என்னதாயா பண்ணி வச்சிருக்கிற, ஏன் இந்த அளவுக்கு வந்து மத்திய அரசும் இந்த தணிக்கை குழுவும் இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு மறு ஆய்வு பண்ணணும், இந்த படத்தை வந்து திரும்ப நாங்க வந்து ஒரு 4 வாட்டி பார்க்கணுன்ற அளவுக்குலாம் பேசிட்டு இருக்காங்கன்றதுக்கு என்னதாயா பண்ணி வச்சிருக்க வினோத்ன்ற மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய பேர் மீம்ஸ் மூலியமா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு படத்தை முடக்கிறது மூலியமா, ஒரு படத்தை வெளியிடாம அவங்க தடுக்கிறது மூலியமா என்ன பண்ண முடியும்னா, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பயம் காட்ட முடியும். ஏன்னா இந்த விஷயத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி அவருடைய படங்கள்ல அவர் பார்த்திருக்காரு. தலைவா அப்படின்ற ஒரு படம், அது வந்து அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய சில தலைவர்களை சீன்ற மாதிரியும் அந்த தலைவான்ற டைட்டில் வந்து பிடிக்காம போனதுனாலையும் வந்துட்டு அவருக்கு ஒரு பெரிய சிக்கல், நிறைய நெருக்கடி வந்துச்சு. ஆனா அது பல இடங்கள்ல வெளியாகி அந்த படம் என்ன ஆச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். விஜய் அவர்களே ஒரு மேடையில் சொல்லிப்பார், நல்லா போயிருக்க வேண்டிய ஒரு படத்தை போக விடல, நல்லா போயிருக்க வேண்டிய படம் தலைவா அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட ஜனநாயகனையும் அந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுக்கான முயற்சியை தான் வந்து இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. ஜனவரி 9ஆம் தேதி காலையில இந்த வழக்கான தீர்ப்பு வழங்க போறோம் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் இப்ப அறிவிச்சிருக்க சமயத்துல 9ஆம் தேதி காலையில படம் ரிலீஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. கண்டிப்பா ஜனவரி 9 படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 90% வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நிரூபணம் ஆயிருக்கு. ஒருவேளை இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து படக்குழுவும் தணிக்கை குழுவும் வந்து கொஞ்சம் இறங்கி வர்றாங்க, தணிக்கை குழு கொஞ்சம் இறங்கி வந்து பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு கொஞ்சம் சாதகமா ஏதாவது ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா இந்த படம் ஜனவரி 9ஆம் தேதியை தாண்டி ஒரு 10ஆம் தேதியோ 11ஆம் தேதியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜனவரி 9ஆம் தேதி காலையில தீர்ப்பு அப்படின்னும் போது கண்டிப்பா அது அந்த இடத்துல அந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சரி, இதனால வந்து விஜயை வந்து நம்ம மிரட்டி பார்த்துட்டோம், விஜய் வந்து நம்ம அவருக்கு அரசியல் ரீதியா வந்து அவரை சீண்டிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல் ரீதியா பார்த்தா பாஜகவோட பி டீம் தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பரவலா வந்து நிறைய இடங்கள்ல அதை மென்ஷன் பண்ணி முத்திர குத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனையை பார்க்கிற பல பேர் இப்பதான் வந்து புரியும், இது பாஜகவோட பி டீம் வந்து விஜய் மாதிரி தெரியலையே. ஏன்னா பாஜக இந்த அளவுக்கு வந்து போட்டு அடிக்கிறாங்க. ஒரு படம், ஒரு கடைசி படம், அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுல என்ன இருக்க போகுது, அந்த படம் மூலியமா அப்படி என்ன ஒரு பெரிய தாக்கம் இருக்கு பண்ற போகுது. ஏன்னா அதுவே பகவந்த் கேசரின்ற ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக், அந்த படத்துல சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் மூலியமா வந்து டிவிக்கு ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து 2026 வந்து விஜய் ஆட்சியை பிடிச்சிட போறாரா, அந்த அளவுக்கு என்ன அதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கோணத்துல தான் இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சோ இதுல இருந்து பார்க்கும்போது ஒரு பாஜக நேரடியா ஒரு எதிர்ப்பை வந்து
விஜய் மேல இது வரைக்கும் காட்டினதே கிடையாது. இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே இது பண்ணதும் கிடையாது. ஆனா இது மூலியமா வந்து ஒன்றிய அரசு ஒரு விஷயத்தை வந்து விஜய் படத்து மூலியமா வந்து ஒரு எதிர்ப்பை காட்டுறாங்களோ அப்படின்ற கோணமும் பார்க்கப்படுது. ஆனா இன்னொரு பக்கம் தணிக்கை குழு பல படங்களுக்கு இந்த மாதிரி தானே பண்ணியிருக்காங்க, இதுல எப்படி நீங்க வந்துட்டு தப்பு சொல்ல முடியும், சென்சார் போர்டு அவங்களோட வேலையை தானே பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இதே சென்சார் போர்டு நிறைய படங்கள், அதாவது இதுக்கு முன்னாடி கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துல ஒரு மதத்தை என்ன பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி சத்ரபதி சிவாஜி ராவ் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துல ஒரு மதத்தோட மன்னரை என்ன மாதிரி காட்டியிருந்தாங்க, அதை வந்து எந்த அளவுக்கு கொண்டாடினாங்க, நிறைய திரையரங்குகள் எப்படி வந்து விட்டா தீபாரதனை காட்டியிருப்பாங்க அந்த அளவுக்குலாம் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து தணிக்கை குழு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரியான கருத்துக்கள் கொண்ட படங்களை வந்துட்டு இங்கே எப்படி எடுத்துட்டு போனாங்க. ஒரு குஜராத் கலவரத்தை வந்து ஒரு படம் வந்து வேற மாதிரி காட்டியிருக்கு அப்படின்னும் போது அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சில பிரச்சனைகளும் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது தணிக்கை குழு தனிச்சு தான் செயல்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. இது பின்னாடி ஒரு அரசியல் இருக்குங்கிறதையும் வந்து நம்மளால் பார்க்கவும் முடியுது. இதில் பொதுவாக இன்னைக்கு வந்துட்டு நீதிமன்ற தீர்ப்பை வந்து யாரும் எதிர்த்து சில கேள்விகளை கேட்க முடியாது. நீதிமன்ற தீர்ப்பு தான் இறுதியானது. ஆனால் நீதி அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நிலைநாட்டி தான் ஆகணும். அதை வந்து நீதிமன்றம் சரியாக கொடுப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்னைக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பட தயாரிப்பு நிறுவனத்தை தாண்டி இதில் வேலை செஞ்ச அத்தனை ஊழியர்களும், அவ்வளோ பேர் வேலை செஞ்ச ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்டை அதை வியாபாரப்படுத்தி அது வந்து ஒரு படமாக வெளியானதாக வந்துட்டு அவங்களுக்கான அந்த லாபம் கிடைக்கும், அவங்க போட்டு அந்த காசை எடுக்க முடியும். இதுக்குள்ள அரசியல் விளையாட்டு விளையாடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இது யார் மேலே பிரச்சனைங்கிறதையே மக்களுக்கு புரியாமல் மக்கள் வந்து ஒரு குழப்பத்துக்கு போயிடுவாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இதை யாரை நம்புறது தாசன்னா அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டுக்கு போகிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்க விஷயம் தான் காட்டுது. ஏன்னா இதில் இவங்க தான் தப்பு, அவங்க தான் தப்பு, இதனால தான் இந்த பிரச்சனை ஆச்சு அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு ஒரு பக்கம் வந்து மத்திய அரசு இறங்கி வந்து வழக்கறிஞர் அவ்வளோ கேள்விகளை கேட்குறாரு, நீதிபதியும் சில கேள்விகளை கேட்கும்போது அதுக்கு ஈக்குவலாக வந்து அவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தணிக்கை குழு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீர்க்கமாக வந்து இந்த விஷயத்தை வந்து முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதில் என்னன்னா, திமுகவோட பிரச்சார படம் தான் வந்து பராசக்தி அப்படின்ற மாதிரிலாம் வரிசையாக டாக் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த படத்துக்கு சென்சார் போர்டு வந்து சில விஷயங்கள்லாம் கட் பண்ணி கிட்டத்தட்ட 57 கட்டுன்னு நினைக்கிறேன், 57 கட்டெல்லாம் பண்ணி வெளியே வந்துச்சு. இத்தனைக்கும் இந்தி எதிர்ப்பு அந்த ஒரு பெரிய பாயிண்ட். அது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வேரூன்றி இவ்வளோ பெரிய விஷயத்தை இங்கே பண்ணிட்டு இருக்கு, இத்தனை ஆண்டுகளாக இங்கே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதோடைய ஆதி அந்தம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா அங்கே தான் ஆரம்பிச்சது. அந்த மொழிப்போர்னால தான் இவ்வளோ விஷயங்கள் மாற்றம் நிகழ்ந்து இவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்கு. இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்புன்ற கான்செப்டை கொண்ட ஒரு படத்துக்கு இன்னைக்கு வந்து சான்றிதழ் கொடுத்து வெளியே வந்துருச்சு. ஆனால் ஜனநாயகன் அவங்க சொல்கிற மாதிரி இது கேசரியாகவே இருக்கட்டுமே, அந்த கேசரி என்னன்ட்டு அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டுமே, அதை ஏன் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்ற ஒரு கேள்விகளையும் வந்து எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படியோ இப்போ வரைக்கும் ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது 90% வாய்ப்பில்லை.